ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. தமிழ் அன்பர்கள் அனைவருக்கும் இனிமையான சனிக்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கீங்களா? உங்க குடும்ப உறுப்பினர்கள் நலமாக இருக்காங்களா? எங்களுக்கு தாராளமாக கமெண்ட் செக்ஷன்ல தெரியப்படுத்தலாம். நாங்க நலமா இருக்கோம் நண்பர்களே. இன்னைக்கு சனிக்கிழமை, நமது ராசிக்கு அதிர்ஷ்ட நிறம் என்ன, அதிர்ஷ்டம் என்னென்ன போன்ற விஷயங்களை பார்ப்போம். அது தவிர காதல் வாழ்க்கை, திருமண வாழ்க்கை, வியாபாரம், அலுவலக பணிகள் மற்றும் உங்களது குடும்ப வாழ்க்கை என அனைத்திலுமே என்ன செய்யலாம், என்னென்ன செய்யக்கூடாது, என்னென்ன நன்மைகள் காத்திருக்கிறது என்ற பொதுவான நமது ராசிக்கு மட்டுமே உண்டான தனித்துவமான ராசி பலன்களை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் முழுமையாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். மேலும் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி நம்மோடு சந்ததாரராக மாறிவிடுங்கள் நண்பர்களே. மறக்காமல் பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்திடுங்க. நான் நிறைய பேர் அழுத்துறேன்னு சொல்லிட்டு நம்ம சேனல் அனலிட்டிக்ஸில் அது தெரியுது நண்பர்களே. ஸோ அனைவருமே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்திருக்கீங்கிறது முக்கியமாக செக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் புதிய வீடியோக்கள் சுட சுட உங்கள் மொபைல் தேடி வந்துக்கிட்டே இருக்கும் நண்பர்களே. இன்னைக்கு சனிக்கிழமை ராசி பலன்களுக்கு இப்போ போகலாம் வாங்க. இன்றைய தினம் செப்டம்பர் மாதம் 2ஆம் தேதி 2023ஆம் வருடங்க, சனிக்கிழமை. தமிழ் வருடத்தில் சோபக்கிருது வருடம் ஆவணி மாதம் 16ஆம் நாள். இன்னைக்கு யாரெல்லாம் பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் போன்ற சுபதினமாக கொண்டாடக்கூடிய அன்பர்களாக இருக்கீங்களோ உங்கள் அனைவருக்குமே எனது இனிய உளமார்ந்த பிறந்தநாள் மற்றும் சுபதின வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் நண்பர்களே. ஃப்ரெண்ட்ஸ், விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே ஃப்ரம் டுடே ஃபார் எவர். இன்னைக்கு நமது கன்னிராசி அன்பர்களுக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்குன்னு பார்க்கும் பொழுது இந்த தினம் ராசி அதிபதி குரு பார்வையை பெறக்கூடிய ஒரு நல்ல நாளாக அமைந்துள்ளது நண்பர்களே. மேலும் 7ஆம் இடத்துல சந்திர பகவான் இருக்கிறார். இன்றைய தினம் புதன் பகவான் ராசிக்கு 12ஆம் இடத்துல இருக்கிறாருங்க. இந்த மாதிரி சூரியன் புதன் சேர்க்கையை குரு பார்வை பெறுகிறதும் நல்ல ஒரு யோகமான அமைப்பு நண்பர்களே. இன்றைய தினம் 2 குடையவன் 11ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான கிரக அமைப்பில் காணப்படுது நண்பர்களே. இந்த மாதிரியான சிறந்த கிரக அமைப்பில் காரணமாக இன்னைக்கு நமது கன்னிராசி அன்பர்களுக்கு உங்களுக்கு குணநலன்களை, உங்க பழக்க வழக்கங்கள் மற்றும் உங்க குணத்துல நல்ல மாற்றங்கள் நிறைந்த ஒரு மகிழ்ச்சியான ஒரு நாளாக இன்னைக்கு அமைதுங்க. நீங்க வேறொரு புதிய நபர் போல அடையாளம் காணக்கூடிய வகையில் உங்களுக்கு குணநலன்களை, உங்க குணத்துல நல்ல மாற்றங்கள் இன்னைக்கு கண்டிப்பாக இருக்கும். அற்புதமான ஒரு நாள் இன்றைய தினம். உங்களுக்கு பொருளாதாரமானது நல்ல வகையில் முன்னேற்றம் பெறக்கூடிய நல்ல யோகம் இருக்கிறதுனால உங்களுக்கு அதன் மூலமாக பணப்பிரச்சனைகள், நிதி நெருக்கடிகள் எல்லாம் நீங்கக்கூடிய வாய்ப்புகளை பெறுவீங்க. வியாபாரம் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கு நண்பர்களே. பொருளாதாரம் அதன் மூலமாக முன்னேற்றம் பெறும். மகிழ்ச்சியாக சில சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் இப்பொழுது உங்களுக்கு வலுவாக காணப்படுகிறதுங்க. உங்களுக்கு இருக்கக்கூடிய போட்டிகள் பெரும்பாலானவை அகலக்கூடிய ஒரு நல்ல நாளாக இன்னைக்கு இருக்கிறது. மேலும் இன்றைய தினம் உங்க மாமன் அல்லது மைத்துனர் வழியில, உங்களுக்கு உறவினர்கள் வழியில் இருக்கக்கூடிய மனக்கசப்புகள் பெரும்பாலான நீங்கக்கூடிய யோகம் இருக்குங்க. எனவே மாமன் மைத்துனர் வழியில் இருக்கக்கூடிய சண்டை சச்சரவுகள் எல்லாமே நீங்கக்கூடிய யோகம் இருக்கிறது. அன்பு பெருகுங்க. எல்லா வகையிலும் உங்களுக்கு எல்லாரோடும் அன்பு இன்னைக்கு நிறையவே கிடைக்கும். அற்புதமான ஒரு நாள். நீங்களும் அன்பு செலுத்துங்க. இன்றைய தினம் உங்க சிந்தனைகள் இருக்கக்கூடிய குழப்பங்கள் எல்லாம் நீங்கி மன தெளிவு உண்டாகக்கூடிய ஒரு நல்ல நாளாக அமைகிறது நண்பர்களே. வியாபாரத்துல நீங்க புதிய முயற்சிகள் நிறைய செய்யலாம். வியாபாரிகளுக்கு புதிய முயற்சிகள் மூலமாக அதிகமான வெற்றிகளையும் நல்ல ஒரு பொருளாதார வளர்ச்சியும் பெறக்கூடிய நல்ல வாய்ப்புகள் இப்பொழுது வலுவாக காணப்படுது நண்பர்களை பயன்படுத்திக் கொள்ளுங்க. உங்க குடும்பத்துல புதிய புதிய நபர்கள் இப்பொழுது அறிமுகமாகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. புதிய நபர்கள் உங்க குடும்பத்துல இணையக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க. இப்பொழுது உங்களுக்கு சில நுட்பமான செயல்பாடுகள் மீது அதிகமான ஆர்வம் ஏற்படுங்க. நுட்பமான ஒரு சில செயல்பாடுகள் நீங்கள் செய்து முடித்து வெற்றியும் பெறுவீங்க. எனவே டெக்னிக்கலா நிறைய விஷயங்களை கற்றறிந்து நீங்கள் செயல்படக்கூடிய, அது குறித்து ஆர்வம் பெறக்கூடிய ஒரு நாளாக இன்றைய நாள் உங்களுக்கு அமைகிறது. உங்க பண வரவுகள்ல இது வரைக்கும் லேட் ஆகக்கூடிய இழுபறியான சூழல்கள் எல்லாம் இருந்தால் அதெல்லாம் இப்பொழுது மறையும். இப்பொழுது உங்களுக்கு பண வரவுகள் இருக்கக்கூடிய நெருக்கடிகள் பெரும்பாலானவை குறையக்கூடிய யோகம் இருக்குங்க. எனவே உங்களது கடன்கள் முதற்கொண்டு எல்லாத்தையும் நீங்கள் அடைச்சு முடிக்க முடியும். இந்த தினம் நல்ல ஒரு பண வரவுகள் நிறைந்த நாளாக உங்களுக்கு அமைகிறது. அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அற்புதமான ஒரு நாள். உங்களது பொருளாதார நிலை நல்ல வகையில் உயரக்கூடிய ஒரு நாளுங்க. வெளிவட்டார பழக்க வழக்கங்கள் இன்னைக்கு ரொம்ப அதிகமாக இருக்கும். உங்களுக்கு புதிய நண்பர்கள் சேர்க்கை ஏற்படக்கூடிய ஒரு நாளாகவும் இன்றைய தினம் அமைகிறது நண்பர்களே. நீங்கள் மேலும் ஏதாவது உதவிகள் இருந்து யார்கிட்டயே கேட்குறீங்க அப்படின்னா கேட்ட இடத்துல கேட்ட உதவிகள் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குங்க. அதிலும் குறிப்பாக பண உதவிகள் நீங்கள் கேட்ட இடத்துல கண்டிப்பாக கிடைக்கும். எனவே மகிழ்ச்சியான ஒரு நாளுங்க. தேவையான உதவிகள் எல்லாம் தக்க தருணத்தில் கிடைக்கும் போது உங்களுக்கு அதிகமான சந்தோஷம் கிடைக்கும். இன்றைய தினம் நீங்கள் உங்கள் குணநலன்கள் இருக்கக்கூடிய மாற்றங்கள் மூலமாக நல்ல நன்மைகளை பெறுவீங்க. உங்கள் சிந்தனைகள் இருக்கக்கூடிய குழப்பங்கள் நீங்கி மன தெளிவு உண்டாகக்கூடிய ஒரு நாளாக இருக்கிறதுனால இன்னைக்கு நிறைய காலம் நீங்கள் ஈடுபட்டு வெற்றிகளை பெற முடியுங்க. உங்கள் உடல் ஆரோக்கியத்திற்காக நீங்கள் மனம் உறுதி பெறுவதற்காக தியானம், யோகா போன்றவற்றை செய்யறது உங்களுக்கு நல்லதுங்க. இன்றைய தினம் சின்ன சின்ன பண பிரச்சனைகள் வந்தாலும் நீங்கள் உங்களது குடும்ப உறுப்பினர்களிடம், குறிப்பாக உங்கள் தந்தையிடம் நீங்கள் ஆலோசனைகளை பெற்று நீங்கள் அந்த பணப்பிரச்சனைகளை நீங்கள் தீர்த்து கொள்ளக்கூடிய நல்ல வாய்ப்புகளை பெறுவீங்க நண்பர்களே. சமுதாய வாழ்க்கையும் புறக்கணிக்க கூடாதுங்க. நீங்கள் என்னதான் பெரிய வேலை பார்க்கக்கூடிய பிஸியான ஒரு ஆளாக இருந்தாலும் நீங்கள் கொஞ்சம் நேரத்தை ஒதுக்கி சமுதாயத்தையும் நீங்கள் பார்க்கணுங்க. மேலும் குடும்பத்தையும் பார்க்கணும். குடும்ப உறுப்பினர்களுக்காக கொஞ்சம் நேரத்தை செலவிட வேண்டியதும் அவசியம் நண்பர்களே. காதல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் இன்றைய தினம் உங்கள் மனக்குறந்த காதலுடனான காதல் வாழ்க்கை
உங்களுக்கு மிகச்சிறப்பான நல்ல பலன்களை தருவதற்காக காத்திருக்குங்க. இன்றைய தினம் உங்களுடைய பெரும்பாலான ப்ரெஷர் வந்து உங்கள் காதல் வாழ்க்கை மூலமாக குறையக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க. எனவே இன்றைய தினம் காதலின் இனிமையை நீங்கள் முழுமையாக அனுபவிக்க முடியும். காதலித்து மகிழக்கூடிய ஒரு நல்ல வாய்ப்புகள் இருக்கு, பயன்படுத்திக் கொள்ளுங்கள். இன்றைய தினம் பொழுதுபோக்குகளில் நீங்கள் அதிகமான நேரத்தை செலவிட்டால் அதன் மூலமாக சில முக்கியமான வேலைகளை மறந்து விடுவீங்க. ஸோ பொழுதுபோக்குகளை இன்றைய தினம் தவிர்த்து விட வேண்டியது அல்லது அது குறைத்துக் கொள்வது, நேர மேன்மை ஏற்படுத்திக் கொள்வது ரொம்ப ரொம்ப அவசியம். அலுவலக பணிகளும் இன்றைய தினம் உங்களுக்கு அதன் மூலமாக நல்ல ஒரு நன்மைகளை பெற்றுத் தரும் என்கிறதுனால இன்றைய தினம் அலுவலக பணிகளை வேலை செய்யும் போது நீங்கள் முக்கியமான வேலைகளை எழுதி வைத்துக் கொண்டு வேலையை பார்க்கறது அவசியங்க. இன்னைக்கு பொழுதுபோக்குகளை கொஞ்சம் ஆர்வம் உங்களுக்கு பெருகக்கூடிய ஒரு நாளாக அமையுங்க. இன்றைய தினம் குடும்ப உறுப்பினரோடு சேர்ந்து எங்கே அவுட்டிங் போறது, சின்ன சின்ன நிகழ்ச்சிகளை கலந்துக்கிறது, பார்ட்டிகள் அல்லது நிகழ்ச்சிகளை கலந்துக்கிறது மூலமாக உங்கள் ப்ரெஷர் குறையக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. எனவே அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அற்புதமான ஒரு நாள். இன்றைய தினம் திருமணமானவர்களுக்கு மகிழ்ச்சியில் இருக்கீங்க. இல்லற வாழ்க்கையில உங்கள் வாழ்க்கை துணையின் வெகுளித்தனமான சில செயல்பாடுகள் மூலமாக உங்களுக்கு இன்றைய நாள் மகிழ்ச்சி மிக்கதாக ஆகும் நண்பர்களே. சில விஷயங்கள் பார்த்தீங்கன்னா அவர் வந்து ரொம்ப காமெடி சென்ஸோட பண்ணுவார். சில விஷயங்கள் அவருக்கு தெரியாத மாதிரி வெகுளித்தனமாக பண்ணிடுவார். ஸோ அந்த மாதிரியான சிரிப்பு நிறைந்த கலகலப்பான ஒரு நாளாக குடும்ப வாழ்க்கை அமையக்கூடிய ஒரு மகிழ்ச்சியான ஒரு நாள் இன்றைய தினம். சின்ன சின்ன பிரச்சனைகள் உங்களுக்கு வந்தாலும் பெரிய அளவில் பாதிப்புகள் எதுவும் கிடையாதுங்க. ஏன்னா ஒரே வேலையை ரொட்டீனாக திரும்ப திரும்ப செய்யறதுனால என்னடா அரசமாவே அரைக்கிற மாதிரி சூழ்நிலை இருக்கேன்னு நீங்கள் கொஞ்சம் வருத்தப்படக்கூடிய சூழ்நிலை இருந்தாலும் உங்களுக்கு பெரிய பாதிப்புகள் எதுவும் இல்லை நண்பர்களே. இன்றைய தினம் அந்த மாதிரியான பிரச்சனைகள் நீங்கள் வெளியே வரக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குங்க. புதுமையாக நிறைய விஷயங்களை செய்யலாம். மகிழ்ச்சியான ஒரு நாளுக்கு இன்றைய தினம் பொருளாதார நிலை கட்டாயமாக உயரக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாள். போட்டிகள் எல்லாமே குறையக்கூடிய ஒரு நாளுங்க. நல்ல ஒரு சிந்தனை வளம் பெருகும், குழப்பங்கள் நீங்கும், குணநலன்கள் நல்ல மாற்றங்கள் கிடைக்கக்கூடிய அற்புதமான ஒரு நாள். வியாபாரிகள் நிறைய விஷயங்களை முயற்சித்து பாருங்கள். பெரும்பாலான பிரச்சனைகள் தீரக்கூடிய, உங்களுக்கு நிதி நெருக்கடி ஏற்பட்டாலும் அதை சிறப்பாக சமாளிக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாள் இன்றைய தினம். இன்னைக்கு நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன, அதிர்ஷ்ட நம்பர் என்ன, எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நமது சேனலோட நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே. உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம். ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க. புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். இதனால் உங்களுக்கு 2 பெனிஃபிட்டுங்க. என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்துறதுனால 2 பெனிஃபிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும். இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷன்கள் தினசரி வந்துகிட்டே இருக்குங்க. இன்னைக்கு தினத்தை இன்னும் சிறப்பானதாக மாற்றணும் அப்படின்னா இன்னைக்கு நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணால் உங்களுக்கு லக்கியஸ்ட் கலராக அமைன்னு பார்த்தீங்க அப்படின்னா இன்றைய தினம் நீங்கள் டார்க் ப்ளூ கலரை யூஸ் பண்ணலாங்க. டார்க் ப்ளூ கலர் இன்னைக்கு உங்களுக்கு லக்கியஸ்ட் கலராக அமைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. மேலும் நம்பர் 7 7ஆம் நம்பர் அதிர்ஷ்ட எண்ணாக அமைதுங்க. நட்சத்திர ரீதியான பலன்களுக்கு அனுமதி நமது கன்னிராசி என்பதில் யாரெல்லாம் இன்றைய தினம் உத்திர நட்சத்திரத்தில் நண்பர்களாக இருக்கீங்களோ இன்றைய தினம் உங்கள் சிந்தனையில் இருக்கக்கூடிய குழப்பங்கள் நீங்கி மனத்தெளிவு நிறைந்த நாளாக இன்னைக்கு அமைப்பதுங்க. உங்கள் பழக்க வழக்கங்கள், உங்களுடைய குணம் வந்து இன்னைக்கு மாறக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க. அது நல்ல மாற்றமாகவே இருக்கும். எனவே மனத்தெளிவு உண்டு, குணநலன்களை மாற்றம் பெறக்கூடிய அற்புதமான ஒரு நாள் இன்றைய தினம். குழப்பங்கள் நீங்கும். அஸ்தம நட்சத்திரத்தில் நம்மளுக்கு இன்னைக்கு குடும்பத்தில் புதிய உறுப்பினர்கள் சேர்க்கை ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால அதன் மூலமாக உங்களுக்கு சந்தோஷம் உண்டு. மேலும் பண வரவுகள் இதனால இல்லாமல் கொஞ்சம் நெருக்கடியாக இருந்தது அப்படின்னா இப்பொழுது அந்த நெருக்கடியில் எல்லாம் குறைந்து பண வரவுகள் உங்கள் கை கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குங்க. எனக்கு குடும்ப வாழ்க்கையில் புதிய அறிமுகங்கள் கிடைக்கும். மகிழ்ச்சியான நல்ல தன வரவுகள் பெறக்கூடிய அற்புதமான ஒரு நாள். கடன் பிரச்சனைகளை அதனால் தீர்த்து கொள்ள முடியக்கூடிய ஒரு நாள் இன்றைய தினம். நெருக்கடிகள் குறையும். சித்திரை நட்சத்திரத்தில் நண்பர்களுக்கு உங்களுக்கு நுட்பமான சில செயல்பாடுகள் அலுவலக பணிகள் நீங்கள் செய்யலாம். உங்களுக்கு அதிகமான ஆர்வம் அதன் மேலே ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க. சில விஷயங்கள் வந்து டீப்பாக அனலைஸ் பண்ணி செய்யணும்னு ஆசைப்படுவீங்க. அதன் மூலமாக உங்களுக்கு நல்ல பலன்கள் உண்டு, நல்ல பெனிஃபிட் உண்டு. அது இன்னைக்கு ரொம்ப ஆர்வமாக இன்னைக்கு செயல்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க. நீங்கள் வியாபார ரீதியாக புதிய முயற்சிகள் நிறைய இன்னைக்கு செய்யலாம். அதன் மூலமாக நல்ல பெனிஃபிட்டை நீங்கள் அறுவடை பண்ண முடியும். அன்பு அனைவரிடம் செலுத்துங்களா. அன்பு இன்னைக்கு நிறைய கிடைக்கக்கூடிய ஒரு நாளுங்க. இன்றைய தினம் வியாபாரத்தில் முயற்சிகள் மூலமாக வெற்றிகள் கிடைக்கக்கூடிய அன்பு நிறைந்த மகிழ்ச்சியான ஒரு நாள். இன்றைய தினம் நீங்கள் புதிதாக நிறைய டெக்னிக்கலான விஷயங்களில் ஆர்வம் செலுத்தக்கூடிய ஒரு நாள். நன்றி அன்பர்களே. நமது வீடியோ எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் தாங்க நான் நம்புகிறேன். ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாமல் மறக்காமல் லைக் பட்டன் அழுத்தி விடுங்க. உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட்டான 1 மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும். உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது. மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் 2 விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெறுங்க. மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே. ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம். உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே. மீண்டும் நாளை தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதுங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோடு நாளை காலை உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஹேவ் அ வண்டர்ஃபுல் டே.